ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட பாஸ்ட் பர்சன் வர்சஸ் நியூ பர்சன் யார் உங்களுக்கானவர். ஓகேங்களா? உங்களுடைய பாஸ்ட் பர்சன் உங்களுக்கானவரா, இல்லை இப்போ உங்கள் லைஃப்பில் இருக்கிற நியூ பர்சன் உங்களுக்கானவரா? யார் உங்களுக்கானவர், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். பாஸ்ட் பர்சன் வர்சஸ் நியூ பர்சன், உங்களுக்கானவர் யார்? பழைய நபரா அல்லது இப்போது உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற புதிய நபரா பார்க்கலாமா? தி லவ்வர்ஸ், 8 of Swords, Six of Pentacles, Nine of Wands, Ten of Pentacles, Ten of Swords, Devil, Ten of Wands, Seven of Pentacles, Ace of Wands. ஓகே, இப்போது இந்த கார்ட்ஸ் வச்சு ஓல்ட் பர்சன் வெர்சஸ், அதாவது பாஸ்ட் பர்சன் வெர்சஸ் நியூ பர்சன் உங்களுக்கானவர் யார் அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கலாம். ஓகே, மொத்தம் 10 கார்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக யாருக்காகவும் கிடையாது. இது ஒரு டைம்லெஸ் வீடியோ. ஓகேங்களா? இப்போ இந்த ரீடிங் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இந்த ரீடிங் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் கார்டு பார்த்தோன்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு வந்து நீங்கள் 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு லவ் மட்டும் இல்லை, ஒரு சோல் லெவல் கனெக்ஷன். ஓகே, 2 பேருக்கு கிட்டேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் புல் இருக்கலாம். ஓகே, ஹார்ட் லெவல் டிசிஷன் தான் இப்போ நீங்கள் எடுக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. அடுத்து பார்த்தோன்னா 8 of Swords வந்திருக்கு. இது வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து ஒரு சிக்கி போன மாதிரியான ஒரு நிலையில் இருக்கீங்க. ஓகே, பாஸ்ட் பர்சன் பற்றின நினைவுகள் ஒரு பக்கம் இருக்குது, இல்லை வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கலாம், இல்லை அவங்க திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து உங்களை கட்டி போட்டு வச்சுருக்குன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பொட்டென்ஷியலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இந்த கார்டு வந்து நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா 6 of Pentacles. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு பேலன்ஸ், கிவ் அண்ட் டேக் எனர்ஜி. ஓகே, நியூ பர்சன் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய, ஒரு ரெசிப்ரிகேட்டட் லவ் தரக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க. ஓகே, ஆனால் பாஸ்ட் பர்சன் பக்கம் பார்க்கும்போது இம்பேலன்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக கொடுத்துருப்பீங்க, அவங்க ரிசீவராக மட்டும் இருந்திருப்பாங்க. அவங்க சைட்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஓகேவா? அதுதான் இந்த 6 of Pentacles மூலிமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் இந்த 9 of Wands பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பால் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. அதாவது லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டால் நீங்கள் ரொம்பவே காயப்பட்டிருக்கீங்க. ஆனால் இன்னுமே வந்து உங்கள் மனசில் வந்து நம்பிக்கை வந்து விடலை. ஓகேங்களா? நம்பிக்கையோடு இருக்கீங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் பாஸ்ட் லவ்வில் ஹர்ட் ஆனாலும் திரும்பவும் இன்னொருத்தரை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தரை உங்கள் லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுது. ஓகேங்களா? ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஓகே, நிறைய மிஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப உங்களை வந்து காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது வந்து ஒரு ஹீலிங் கார்டுன்னு சொல்லலாம். ஓகே, பழைய பாஸ்ட் வூண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும், குணமாகணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இப்போ இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா 10 of Pentacles வந்திருக்கு. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியை மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஓகே, லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, ஃபேமிலி அண்ட் மேரேஜ் எனர்ஜி, இது எல்லாத்தையும் சொல்கிற ஒரு கார்டு. ஸோ நியூ பர்சன் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன். ஓகே, ஃப்யூச்சர் ஓரியன்ட் கனெக்ஷனாக இருக்குது இது. அண்ட் இது வந்து ஒரு லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப்பை காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி அப்ரூவல் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10 of Swords வந்திருக்கு. இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்ட் பர்சன் கூட வந்து உங்களோட சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா?
அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை எமோஷ்னலி ரொம்ப ட்ரெயின் பண்ணி முடிச்சு விட்டுட்டாங்க. ஓகே, அந்த பாஸ்ட் பர்சனோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நிறைய லெசன்ஸை கற்றுக் கொடுத்துருக்கு. ஓகே, நிறைய லெசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் என்டப் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த பெயின்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகணும். சரிங்களா, அந்த பெயின்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 10 ஆஃப் ஷோர்ட்ஸுமே வந்து ஒரு பெயின்ஃபுல் எனர்ஜி எண்டப் ஆகி ஒரு நியூ பிகினிங் வர மாதிரி தான். ஸோ இந்த கார்டு இந்த இடத்துல வந்திருக்கிறதுமே உங்கள் பாஸ்ட் பர்சன் கூட ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் வந்தது தான் இந்த கார்டு மீன் பண்ணுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா டெவில் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்ட் பர்சன் கூட வந்து ஒரு டாக்ஸிக் அட்ராக்ஷன் ஒரு அப்சஷன் இல்லை வந்து ஒரு கண்ட்ரோல் எனர்ஜி ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, உங்கள் மனசில் இன்னுமே அந்த பாண்டோட அந்த பாண்டை வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. ஓகே, இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்குது. இது வந்து லவ் இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு அட்ராக்ஷன், ஹெவி அப்சர்ஷன் அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல லவ் இல்லை அண்ட் இது வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டேஜ் தான். ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தோன்னா 10 ஆஃப் வான்ஸ் வந்திருக்காங்க. இந்த கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லவ் வந்து நீங்கள் இன்னுமே தாங்கிட்டுருக்கீங்க, ஒரு பேர்டனாக சுமந்துட்டுருக்கீங்க. அந்த பாஸ்ட் லவ்வை வந்து உங்களோட மனசு உடம்பு ரெண்டுமே ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த பாஸ்ட் பேர்டனை வந்து நீங்கள் தள்ளி வைக்கணும். சரிங்களா, அது வந்து முடிவுக்கு வரணும். அந்த பாஸ்ட் பேர்டன், அந்த பாஸ்ட் லவ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எண்டப் ஆகணும். நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து செப்பரேட் ஆனாலுமே மென்டலி அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சுமந்துட்டுருக்கீங்க. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணணும். அந்த பாஸ்ட் பேக்கேஜஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கார்டு வந்து ஒரு பேஷன்ஸ் அண்ட் வெயிட்டிங் எனர்ஜி மீன் பண்ணுற கார்டு. நீங்கள் வந்து பாஸ்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினச்சி ஃப்யூச்சர் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் போனதை விட ஒரு நியாயமான ஒரு உங்கள் லைஃபுக்கு வந்து எது தேவையோ, உங்கள் க்ரோத்துக்கு எது தேவையோ அது உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்களுமே அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா, பாஸ்ட் பர்சனால் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு க்ரோத்துமே இல்லை. உங்களுக்கு தேவையான எதுவுமே பாஸ்ட் பர்சன்கிட்டேருந்து கிடைக்கல. பட் இப்போ வந்திருக்கிற அந்த நியூ பர்சன் மூலயமா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியாயமாக உங்கள் லைஃப்க்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன், உங்களுக்கு உங்கள் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன், சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நியூ பர்சன் வந்து ஸ்லோலி பட் ஸ்டெடிலி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா, அதை தான் இந்த 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் சொல்லுது. அண்ட் ஃபைனலாக இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு நியூ பிகினிங்கை மீன் பண்ணுற கார்டு. ஓகே, நியூ பேஷனை மீன் பண்ணுற கார்டு. ஸோ நியூ பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கொடுப்பாங்க, ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாம் தரக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஓகே, இது வந்து உங்களோட நியூ லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு சான்ஸ். ஓகே, உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பர்சன் வராங்க அப்படின்னா, நியூ பர்சன் வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சான்ஸ். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி பாஸ்ட் பர்சனை விட்டு விலகி ஒரு நியூ பர்சன் என்ட்ரி ஆகிருக்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட பாஸ்ட் பர்சனை விட்டு விலகி செப்பரேஷனில் கூட இருக்கலாம். ஒரு நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வரலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் இது. ஓகே, புதுசாக ஒரு பர்சன் வந்திருந்தாங்கன்னா இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு. நீங்கள் ஒரு வேளை செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, நியூ பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் இதுதான். இப்போ வர பர்சன் மூலயமா உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மொத்தமாக இந்த 10 கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கான பர்சன் யார், பாஸ்ட் பர்சனா ஆர் நியூ பர்சனா, உங்களுக்கானவர் யார் அப்படின்னு கேட்டதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஸ்ட் பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கார்மிக் கனெக்ஷன். ஓகேங்களா, ஒரு டாக்ஸிசிட்டி, இம்பேலன்ஸ், எமோஷ்னல் பெயின் நிறைஞ்ச அந்த எமோஷ்னல் பெயின்ஃபுல்லான ஒரு பர்சன், ஒரு கனெக்ஷன் தான் அந்த பாஸ்ட் பர்சன். ஓகே, ஸோ அந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நியூ பர்சன் வந்து ஒரு ஹெல்தி, ஒரு மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒரு ஸ்டேபிள் லவ்,
உங்களை வேல்யூ பண்ணுற ஒரு பர்சன், ஒரு ரெசிப்ரிகேஷன் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ நீங்கள் டிசர்வ் பண்ணுற அந்த வார்ம்த், ரெஸ்பெக்ட் அண்ட் பேஷன் இந்த நியூ பர்சன் அந்த நியூ ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் உங்களுக்கானவர்? நியூ பர்சன் தான். ஓகேங்களா? அவர் வந்து உங்கள் லைஃப்பில் அந்த நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் கொடுக்க போகிறாங்க, ஒரு இன்னர் பீஸ் கொடுக்க போகிறாங்க, ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸ் கொடுக்க போகிறாங்க. ஓகே, அதுதான் கார்டு வந்து அதுதான் யூனிவர்ஸ் வந்து இந்த கார்ட்ஸ் மூலமா சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிலீஸ் த பாஸ்ட், ஓகே, அண்ட் ரிசீவ் வாட் யூ ட்ரூலி டிசர்வ். ஓகேங்களா? இதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ். ஓகே, இந்த ரீடிங் வந்து எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரீடிங் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கார்ட்ஸ் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இது நம்மளுக்கான ரீடிங்காக இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.